அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய ஒரு வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளான வழியும் அல்ல. இந்த கல்வியினை எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. ஓதுவீராக என்ற ஒற்றை சொல்லின் மூலமாக இந்த உலகிலே பேச கற்றுக் கொடுத்தவன் நீ. எழுதுகோலை நாமே படைத்திருக்கின்றோம், எழுத்துக்களையும் படைத்திருக்கின்றோம் என்ற சொற்றொடரின் அடிப்படையில் எழுதுவதற்கும் நீதான் பயிற்சி அளித்திருக்கின்றாய். பேச்சிலும் எழுத்திலும் எது சிறந்தவைகளாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களுமாகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக எங்களுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து உன்னுடைய கோடானுங்கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீங்கள் எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. முழுமையான அமைதி நிலவ வேண்டும் என்றால் அது உடலும் மனமும் ஒருங்கிய அமைதியக்கூடிய அமைதியாக இருக்கும். அத்தகைய வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்த முன்பாகவும் அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களிடத்தில் வைத்து இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. அனாட்டமி உடைய கண்டினியூஷன். மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலம். தசை மண்டலத்தில் அதாவது தசை மண்டலத்துக்கு மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் மயாலஜி. மயாலஜி அப்படின்னு சொன்னால் தசையை பற்றிய கல்வி, தசையை பற்றிய அறிவு, தசையை பற்றிய நாலேஜ், த நாலேஜ் அபவுட் மசில்ஸ். அப்போ த ஸ்டடி ஆஃப் மசில்ஸ் இஸ் கால்டு மயாலஜி. மசில்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இன்வாலண்டரி மசில்ஸு, இன்னொன்று வாலண்டரி மசில்ஸு. அப்போ இந்த இன்வாலண்டரி மசில்ஸு எப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைப்படும் போது சுருங்கும், தேவைப்படும் போது விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஸ்டமக்கு. ஸ்டமக்கு வந்து தேவைப்படும் போது வாயை மூடிக்கிறோம், தேவைப்படும் போது திறந்துக்கிறோம். இப்போ இந்த இன்வாலண்ட்ரின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்தது வாலண்ட்ரியை பார்க்க போகும்போது நம்ம உடம்புல வந்து கையை மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு எங்கெல்லாம் வந்து மடிப்புகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம கையை வந்து விரல்களை மடிக்கிறோம், விரல்களை நீட்டுறோம், முழங்கையை மடிக்கிறோம், முழங்கை நீட்டுறோம், தோள்பட்டை மேலே தூக்குறோம். அதே மாதிரி காலை வந்து முழங்காலை மடிக்கிறோம், அதே மாதிரி ஒரு முழு காலையும் மேலே தூக்குறோம், கீழே இறக்குறோம். இந்த மாதிரி அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அசையக்கூடியது வாலண்டரி மசில்ஸு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசில் உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்பெஷல் மசில் எது அப்படின்னு சொன்னாக்க கார்டியாக் மசில். கார்டியாக் மசில் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் மசில்ஸு. ஹார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மசில்ஸு. அந்த ஹார்ட் மசில்ஸும் சேர்ந்து இந்த மஸ்குலர் சிஸ்டத்துக்குள்ளே தான் அதுவும் அடங்குது. அப்போ அந்த ஹார்ட்ன்றது எங்கெல்லாம் அடங்கலை பாருங்கள். எங்கெல்லாம் அடங்கலைன்னு சொன்னால் எங்கேயுமே அடங்காமல் இல்லை. அது எல்லா இடத்துலையும் அது கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹார்ட் அப்படின்னு சொன்னால் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுதான் மெயின். அது என்னன்னா அதனுடைய ஒர்க்கு. ஆனால் அது எதனால் ஆனது அப்படின்னு சொல்ல போகும்போது அதோட ஸ்ட்ரக்சர் இப்போ எதனால் ஆனது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எங்கே அடங்குது? மஸ்குலர் சிஸ்டத்துக்குள்ளே அடங்குது. சரி, டோட்டலாக வந்து உடம்புல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க மஸ்குலர் சிஸ்டத்தில். இந்த இடத்துக்குள்ள மசிலுக்கு இந்த பேர், அந்த இடத்துல உள்ள மசிலுக்கு அந்த பேர், அந்த மாதிரி வைக்க போகும்போது அதுதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி வந்து இந்த மஸ்குலர் சிஸ்டம் ரெண்டே விதம் தான். ஒன்று வாலண்டரி, இன்னொன்று இன்வாலண்டரி. டோட்டலாக உடம்புடைய வெயிட் வந்து 50% ஆஃப் த வெயிட் வந்து மசில்ஸ் தான், தசைகள் தான். 50% நமக்கு வந்து மசில்ஸ். அந்த மாதிரி டோட்டலாக எத்தனை மசில்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் 600 மசில்ஸ் இருக்குது. நம்ப முத்துச்செல்வியை கூப்பிட்டு பேசுப்போம். அவங்க வரலன்றாங்க, முன்னாடி மெசேஜ் போடுறாங்க.
இந்த மசில்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொன்னாக்க உடம்புல வந்து அட்டாச்மெண்ட்டுக்காக பயன்படுது. உடம்ப வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு பயன்படுது, ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. வெறும் எலும்பு கூட இருந்தால் உடம்பு நல்லா இருக்காது இல்லையா பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு ஷேப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மசில் சிஸ்டம் நமக்கு உடம்புக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து எந்த மாதிரி இந்த பேரை பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு மசிலுக்கும் ஒவ்வொரு பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு தேர் ஷேப். நம்பர் ஒன், அக்கார்டிங் டு தேர் ஷேப், அது வடிவம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து சில பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அக்கார்டிங் டு தேர் பொசிஷன், அது எங்கே அமைஞ்சிருக்குதுன்றதை பொறுத்து. நம்பர் டூ, எங்கே அமைஞ்சிருக்குன்றதை பொறுத்து அந்த பொசிஷன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க, அக்கார்டிங் டு பொசிஷன். அப்புறம் மூணாவது அக்கார்டிங் டு அட்டாச்மெண்ட், எதோட இணைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் அக்கார்டிங் டு அட்டாச்மெண்ட். அப்புறம் அக்கார்டிங் டு ஆக்ஷன், மடக்கி நீட்டி, இப்போ மடக்கிறது நீட்டுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேச்சரை வந்து நமக்கு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடம் தான் வந்து அக்கார்டிங் டு ஆக்ஷன். அப்புறம் ஃபைனலி அக்கார்டிங் டு டைரக்ஷன், எந்த பக்கம் திரும்பி இருக்குது, எதை நோக்கி இருக்குது, எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற டைரக்ஷன். சரி, மசில்ஸில் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் பேர் இருக்குன்னு சொன்னால், ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஒரு டைப் ஆஃப் பேர் இருக்கு. ஹெட் அண்ட் மசில்ஸ், ஹெட் அண்ட் நெக், சாரி, ஹெட் அண்ட் நெக். நெக்ல இருந்து அப்புறம் வந்து ஷோல்டர், மசில்ஸ் ஆஃப் ஷோல்டர். அப்புறம் மசில்ஸ் ஆஃப் ஆர்ம், முன்கை. அப்புறம் ஃபோர் ஆர்ம் மசில்ஸ். இதெல்லாம் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்கும். ஒன்று ஃப்ளெக்ஸார், இன்னொன்று எக்ஸ்டென்சர். ஃப்ளெக்ஸார்னா மடக்கி, எக்ஸ்டென்சர்னா நீட்டி. அதுக்கப்புறம் ஹேண்ட் மசில்ஸு. அப்புறம் மசில்ஸ் ஆஃப் தொராக்ஸ். தொராக்ஸ்ன்னு சொன்னால் செஸ்ட் ஏரியா, THORAX. இந்த தொராக்ஸ், மசில்ஸ் ஆஃப் தொராக்ஸ், நெஞ்சு எலும்பு கூட்டில் நெஞ்சாங்கூடுன்னு சொல்லுவாங்க, நெஞ்சு எலும்பு சூப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சு கூட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் மசில்ஸ் ஆஃப் தொராக்ஸ். அதுக்கப்புறம் டயாஃப்ரம். டயாஃப்ரம்னு சொன்னால் தமிழில் உதர விதானம். உதரம்னா வயிறு, விதானம்னா அதனுடைய ரூஃப், கூரை, வயிற்றினுடைய கூரை அப்படின்னு சொன்னால் வயிற்றையும் செஸ்ட் ஏரியாவும் பிரிக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு, அது மசில்ஸால் ஆனது, அதுக்கு பேர் டயாஃப்ரம். டயாஃப்ரமுக்கு அடுத்தது மசில்ஸ் ஆஃப் அப்டாமன், மேல் வயிற்று தசை. அதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் ஆஃப் பேக். மேலோட்டமாக உள்ள அதாவது முதுகினுடைய மேற்புறமாக உள்ள மேலோட்ட தசைகள். அப்புறம் மசில்ஸ் ஆஃப் பெல்விஸ், இடுப்பை சுற்றி. அப்புறம் மசில்ஸ் ஆஃப் குளூட்டல், GLUTEAL, குளூட்டல் ரீஜியன். குளூட்டல் ரீஜியன்னா இடுப்பு கீழ் பக்கமா அந்த பட்டக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதான் அந்த அந்த ஏரியா லைனா எக்ஸ்டோர்ட் பண்ணிட்டே வரும், நெக்ல இருந்து வரும், நம்ம தலையில இருந்து நெக்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு வந்துருக்கோம். அடுத்தது மசில்ஸ் ஆஃப் தை.
தைக்கு அப்புறம் மசில்ஸ் ஆஃப் லெக்கு, அப்புறம் மசில்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஃப்ளெக்ஸர் அப்படின்னா இந்த கையை மடக்க போகும்போது எந்த மசில் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா ஃப்ளெக்ஸர். நீட்ட போகும்போது எக்ஸ்டென்சர். இப்போ இங்க ஒரு மசில், அதாவது கையினுடைய உள்ளங்கையிலிருந்து வந்து மடிப்பு வரப்போகும்போது ஒரு மசில்ஸ், அடிப்பக்கமா முழங்கை பக்கமா இருக்கக்கூடியது ஒரு மசில். மடக்க போகும்போது ஃப்ளெக்ஸர் யூஸ் ஆகுது, நீட்ட போகும்போது எக்ஸ்டென்சர் யூஸ் ஆகுது. மசில்ஸ் பற்றிய ஸ்டடிக்கு என்ன பேரு? மயாலஜி. உடம்புல 50% ஆஃப் த மசில்ஸ் வந்து பாடியினுடைய வெயிட் வந்து மசில்ஸு. மசில்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா அட்டாச்மெண்ட்டுக்காகவும் இருக்குது, ஷேப்புக்காக இருக்குது இல்லையா? மசில்ஸுடைய டைப்ஸ் வந்து வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி. இப்போ வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரின்றதுக்கு டிஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம என்ன பேசிக்கிறோம்? இப்போ இன்வாலண்ட்ரின்னு சொன்னால் ஸ்டொமக்கு, வாலண்ட்ரின்னு சொன்னால் ஆமாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முழங்கை மடிப்புக்கிட்ட இருக்கிறது பைசப்ஸு. இந்த ஜிம்முக்கெலாம் போகிறவங்க அப்படி கையில் வந்து மசில்ஸ் பார்ப்பாங்கல்ல ஆமில், அதெல்லாம் பைசப்ஸு. அந்த இடத்துல இருக்குது பைசப்ஸு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய மசில்ஸ் பேர் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக நான் பார்க்க போகிறதில்ல, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு. அப்புறம் மசிலில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து கார்டியாக் மசில். ஹார்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மசில்ஸு. அதுக்கப்புறம் டயஃப்ரம், அதுக்கப்புறம் ஹெட்ல இருந்து லைனாக ஒரு பேராக சொல்லிட்டே வந்தோம் இல்லையா, அந்தந்த ஏரியாவில் உள்ள மசில்ஸு ஒன்று ஒன்றுக்கும் பேர் வந்து மாறும். இப்போ ஹார்ட் மசிலை பொறுத்த வரைக்கும் அது வாலண்ட்ரியா இன்வாலண்ட்ரியா? இன்வாலண்ட்ரி. குட், பாராட்டுக்கள் வசந்துக்கு. ஏன்னா நாம் வந்து அதை ஒன்றும் டைரக்ஷன் கொடுக்க வேணாம், அது தானாக தான் சுருங்கி விரியும் இல்லையா? அது எப்பவுமே நான் ஸ்டாப் ஒர்க் அது. அதே மாதிரி வந்து ஸ்டமக்குக்கு நம்ம உத்தரவு ஒன்று போட வேணாம், அதுதான் நம்மளுக்கு உத்தரவு போடும் இல்லையா? இது வந்து இன்வாலண்ட்ரி. ஆனால் ஒரு பொருள் எடுக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம முடிவு பண்ணாதான் எடுக்க முடியும் இல்லையா? நம்ம முடிவு பண்ணி தான் ஸ்டமக்கை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்னா அது முடியாது இல்லையா? ஹார்ட்டை நம்ம வேலை வாங்க முடியுமா? அது தானாக தான் வேலை செய்யும். ஒன். ஸ்டமக்கை நம்ம வேலை வாங்க முடியுமா? அதுதான் நம்மளே வேலை வாங்குவோம், குடு குடு குடுன்னு கேட்டே இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் கத்திட்டே இருக்கோம், பூனை கத்துற மாதிரி. ஆனால் இப்போ கை மசில்ஸோ ஷோல்டர் மசில்ஸோ கால் மசில்ஸ்லாம் வந்து நம்ம தேவைப்பட்டால் தான் காலை தூக்கணும், நம்ம இஷ்டப்பட்டு தான் காலை தூக்க போகிறோம், நம்ம இஷ்டப்பட்டால் கை தூக்குவோம், நம்ம இஷ்டப்பட்டால் தான் வந்து இந்த ரொட்டேட் பண்ணுவோம். எதுவுமே வந்து நாம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய மசில்ஸு என்னது? வாலண்ட்ரி மசில்ஸு. நம்மளை மீறி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மசில்ஸுக்கு பேர் இன்வாலண்ட்ரி மசில்ஸு. இன்வாலண்ட்ரி மசில்ஸுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட்டு, கார்டியாக் மசில். இன்னொன்று ஸ்டொமக்கு. நமக்கு ஹார்ட்டை தான் வேலை வாங்க முடியுமா? முடியாதுன்னா ஸ்டமக்கு கூட வேலை வாங்க முடியாது நம்மளால். அதே மாதிரி ஆனால் மற்ற எல்லா மசில்ஸும் வந்து நம்ம சொல்கிறத கேட்கும், நம்ம என்ன செய்யணுமோ அதுக்காக தான். மற்ற எல்லா உறுப்புலையும் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நம்ம மூவ்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சாதான் கொடுக்க முடியும். இது என்னப்பா, வேறு யாராவது ரிக்வெஸ்ட் கேட்குறாங்களா? ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ம், கொடுக்கலாமா?
இதுதான் வந்து மஸ்குலர் சிஸ்டம். அவ்வளோதான், சிம்பிளாக தெரிஞ்சால் போதும். மொத்தம் வந்து உடம்புக்குள்ள வந்து 50% ஆஃப் த வந்து பாடி வெயிட் வந்து மசில்ஸ் சொல்ல போகும்போது எவ்வளோ மசில்ஸ் இருக்குது கணக்குலன்னு சொன்னால் நியர்லி 600 மசில்ஸ் ஆர் இந்த பாடி. அது அதோட காரணம் வந்து எதனால அந்த பேர்லாம் மாறுது, எந்தெந்த பேர் எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னாக்க அந்த பேருக்கு வைக்கிறதுக்கான வழிகள் மொத்தம் 5 வழிகள் சொல்லியிருக்கிறோம். ஷேப்ஸு, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பொசிஷன், அதுக்கப்புறம் ஆக்ஷன், அப்புறம் டைரக்ஷன். இதை பொறுத்து அந்த மசில்ஸுக்கான பேர் வைக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக யோசிச்சோம்னா இதுக்கு என்ன பேர், இந்த மசில்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னால் இவ்வளோதான். இந்த 5 விதங்கள் மூலமாக தான் மசில்ஸினுடைய பேர்கள் சூட்டப்படுகிறது. அவ்வளோதான். ஈஸியாக நினைக்கும்னா இப்போ வந்து ஒருத்தரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர், அன்புன்னு ஒருத்தர் பேர் வைக்கிறாங்க, அறிவுன்னு ஒருத்தர் பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு காரண பேர். ஒரு வந்து இந்த மாதிரி உணர்வுகள் நம்மளை வந்து அந்த பேரண்ட்ஸ் வெளிப்படுத்த நினைக்கிறாங்களோ அந்த பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஊரை பொறுத்து வைப்பாங்க. இவர் வந்து மெட்ராஸ்காரன், இவன் மதுரைக்காரன், இவன் சேலத்துக்காரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பார்த்தியா. இது ஊரை பொறுத்து அமைகிறது. இது மாதிரி வந்து இப்போ வடநாட்டுக்காரன் தென்னாட்டுக்காரன் சொன்னால் வந்து அந்த ஸ்டேட்டை பொறுத்து அமைகிறது. இவன் வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன்றது வந்து நம்முடைய கண்ட்ரியை பொறுத்தும் அதர் கண்ட்ரிஸை பொறுத்தும் ரிலேட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷேப்ஸ் 5 விதமான ஷேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேரெல்லாம் பார்த்து பயப்பட அவசியமே கிடையாது. நீங்கள் மஸ்குலர் சிஸ்டத்துக்கு உள்ளே போய் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கைடன்ஸ் வந்து இந்த கீ தான் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறோம். இப்போ டோட்டல் மஸ்குலர் சிஸ்டத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த கீயை வந்து கையில் கொடுத்துட்டோம். இந்த கீயை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்குலர் சிஸ்டம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இதோட இந்த செஷன் முடிச்சிருவோம். இதை எந்த அனாட்டமியில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த அக்குபஞ்சர் கிளாஸினுடைய என் பார்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அனாட்டமியில் இந்த பார்ட் எங்களுக்கு வந்து புரிய வச்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த பார்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்காக ஒரு கிளாஸ் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை, நாங்களே வந்து எல்லாமே எங்களுக்கு இன்டர்நெட்டு எங்கள் உலகமே எங்கள் கையில் கொடுக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே அனாட்டமி முக்கியம் கிடையாது. அனாட்டமின்றது ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஸ்டடி. அதில் பார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதோட போதும். இன்றைக்கி மஸ்குலர் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னை யாரென்று அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உபயோகப்படுவதற்காக உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய 5 மூலக விதிகள். இந்த 5 மூலக விதிகள் தான் 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து நெருப்பு, நீர், நிலம், காற்றுக்கு பதில் வந்து உலோகம், அப்புறம் ஆகாயத்திற்கு பதில் மரம். அப்போ இந்த 5 விஷயங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரோம். அப்போ வாட்டர்லேருந்து என்ன கிடைக்குது? வுட்லேருந்து என்ன கிடைக்குது? ஃபயர் கிடைக்குது. ஃபயர்லேருந்து என்ன கிடைக்குது? மெட்டல் மீன்ஸ் ஏர்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து என்ன கிடைக்குது? ஃபயர் டு எர்த் டு மெட்டல் டு அகெயின் வாட்டர். அதுதான் அந்த மாதிரி வந்து நாம் வந்து இப்போ வந்து இதை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், எதை டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஃபயர் மெல்ட்ஸ் த மெட்டல் கட்ஸ் த wood deepens the earth absorbs water destroys fire அப்படின்றது தான் வந்து இது கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் 1, டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் 2. இந்த 2 சைக்கிளையும் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டாக பிளான் பண்ண முடியும். அப்போ அந்த பிளானிங்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குதுன்றது வந்து நாம் வந்து இதை புரிஞ்சு கொள்ளலாம். ஓகேயா? இப்போ அடுத்தது, போன வாரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக? இப்போ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம் இல்லையா. ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனும் யாருன்னு பார்த்துட்டோம். பெட்டலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார்? ஸ்கின், பாடி, ஹேர்னு பார்த்தோம்.
அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் நடக்குது, ஒவ்வொருத்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி மெட்டலுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது, லங்ஸ் அண்ட் லார்ஜ் அண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது யார், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் பாடி, ஹேர் அண்டு ஸ்கின். அதுக்கப்புறமா வந்து வாட்டர்னு சொன்னால் ஹெட், ஹேர், போன்ஸ், அப்புறம் இன்க்ளூடிங் டீத்து. அதுக்கப்புறம் வுட்டனுடைய கண்ட்ரோல் இருக்கிறது மசில்ஸ், அப்புறம் அலாங் வித் பிரெயின். அதுக்கப்புறம் ஃபயருடைய கண்ட்ரோல் இருக்குது பிளட் வெசல்ஸு ப்ளஸ் பிரெயின். அதுக்கப்புறம் ஏர்த்துடைய கண்ட்ரோல் இருக்கிறது டிஷ்யூஸ் அண்டு அதாவது எக்ஸாக்ட் சொல்லணும் சாஃப்ட் டிஷ்யூஸு. ஆமாம். அப்புறம் மஸ்குலரோ சிஸ்டம், மசில்ஸும் அது கூட இன்க்ளூசிவ் தான். இங்கேயும் மசில்ஸ் வருது. இதுதான் வந்து இந்த 5 பேருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்தோம். மெட்டலுடைய ஆர்கன் நோஸு, வாட்டருடைய ஆர்கன் இயர், அதுக்கப்புறம் வுட்டுடைய ஆர்கன் ஐஸ், ஃபயருடைய ஆர்கன் டங், அப்புறம் எர்த்துடைய ஆர்கன் லிப்ஸ் அண்ட் மவுத். சரி, அது முடிஞ்சிச்சா? இதனுடைய சென்சஸ்லாம் என்னது? மெட்டல் வந்து ஸ்மெல்லிங், வாசனை. அதுக்கப்புறம் வாட்டர் இது வந்து ஹியரிங், கேட்கறது. அதுக்கப்புறம் வுட்டுடையது வந்து விஷன், பார்க்கறது. ஃபயர் இது வந்து ஸ்பீச், பேசுறது. அதுக்கப்புறம் எர்த் வந்து டேஸ்ட், சுவைப்பது. இதில் எங்கே வந்து தப்பு நடந்தாலும் அந்தந்த ரிலேட்டட் ஆர்கன் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குது, 1 ஆர் மோர். இப்போ ஃபயரில் 4 இருக்குது, மற்ற எல்லாம் 2 இருக்கு இல்லையா? எய்தர் ஆர் போத், அதுக்குள்ளே வரணும், நம்ம புரியணும். அதுக்கப்புறம் கலரை பற்றி பார்த்தோம். கலர்ஸ்ன்னு பார்க்க போகும்போது என்னென்ன கலர்ஸ் இருக்குது? ரெட் ஃபார் மெட்டல். அப்படியா? சரி. ரெட்டு வந்து ஃபயர்னு சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபயருக்கு. அப்புறம் எர்த்துக்கு வரோம் எல்லோ, மெட்டலுக்கு ஒயிட், வாட்டருக்கு ப்ளூ, பிளாக்கா? சரி, பிளாக்கு. அப்புறம் வுட்டுக்கு வந்து கிரீன். அப்புறம் ஆர்கன் கிளாக் டைமிங்ஸ் பார்த்தோம். மெட்டலுடைய டைம் வந்து 3 to 7 AM. ஃபயருடைய டைம் 11 to எர்த்துடைய டைம் 7 to 11 AM. ஃபயருடைய டைம் 11 AM to 3 PM. 11 to 3. எர்த்து 7 to 11 எர்த்து, 11 to 3 ஃபயர், 11 AM to 3 PM. அப்புறம் 3 PM to 7 PM வந்து வாட்டர். அப்புறம் 7 PM to 11 PM வந்து ஃபயர், அகைன் ஃபயர், செகண்ட் ஃபயர். அப்புறம் 11 PM to 3 AM இது வந்து வுட். இது டைமிங்ஸு. அப்புறம் வந்து கலர்ஸ் பார்த்தாச்சு.
அப்புறம் இதனுடைய வாட்டர், இது என்னெல்லாம் தண்ணியை வெளியப்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா. மெட்டல் என்ன பண்ணுது? ஸ்னீசிங், தும்மல், ரன்னிங் நோஸு, ரைனிட்டிஸ், இந்த மாதிரியான நீரை வெளியேற்றுது, சளியை வெளியேற்றுது, கோழையை வெளியேற்றுது. இது நீர். இதுக்கு அடுத்தது மெட்டலுக்கு அப்புறம் வந்து வாட்டர். வாட்டருடைய நீர் வந்து யூரின். உட்டுடைய வந்து வந்து வாட்டர் வந்து டியர்ஸ். ஃபயருடைய வாட்டர் வந்து ஸ்வெட்டு. அப்புறம் எர்த்துடைய வாட்டர் வந்து சலைவா. உள்ள வந்து லிம். இன்டீரியராக வந்து லிம், நிணநீர் மண்டலம். போன வாரம் படித்தோம் இல்லையா, அந்த நிணநீர். வெளியில் வந்து நமக்கு வந்து வாயில் வரக்கூடிய எச்சி. இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே தானே? இந்த 5 எலிமெண்ட்டுக்குள்ள இன்னும் மீதி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஐஸ் அப்படின்னாக்க கண்கள், நாட் வந்து ஐஸ் கட்டி. ஐஸ் இல்லை டியர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ரைமிங்காக ஒருத்தர். கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. அப்போ நான் எதுவும் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதானே? அப்புறம் இன்னும் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து தோல் பகுதியிலே ஏற்படும் வலிகள் எல்லாம் தோல் பகுதிகள்னா நாட் ஸ்கின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சார்ட் வரப்போகுது. தோல்னு சொன்னால் தோள்கள், பெரிய இல்லை. ஷோல்டர், அங்கே வந்து ஏதாவது தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொன்னால் அது இண்டிகேட் பண்ணுது எதை? மெட்டல். ஷோல்டர் ஏரியா, பெயின் இந்த ஷோல்டர் ஏரியா indicates metal. Pain in the hip area sorry மெட்டலுக்கு அப்புறம் வாட்டர் தானே போகிறோம். அப்புறம் கழுத்து, நெக் பெயின், அப்புறம் பேக் பெயின், அப்படியே வந்து ரேடியேட் ஆகி கால் வரைக்கும் போகக்கூடிய பெயின், அந்த பெயின் வந்து வாட்டர். அப்புறம் ஸ்மால் ஜாயின்ஸு, சாரி அடுத்தது வாட்டருக்கு அப்புறம் என்ன வரும்? வுட்டா? வுட்டு. இப்போ மஸ்குலர் சிஸ்டம் படித்தோம் இல்லையா, அந்த மசில்ஸில், உடம்பு பூரா இருக்கக்கூடிய மசில்ஸில் இருக்கக்கூடிய பெயின் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து வுட்டு. அப்புறம் ஸ்மால் ஜாயின்ஸு, எல்போ ஏரியாவில் இருக்கக்கூடிய, எல்போனா இது முழங்கை, முழங்கையில் வரக்கூடிய வலிகள்லாம் வந்து ஃபயர். இடுப்பில் வரக்கூடிய பெயின்லாம் வந்து எர்த். தோள்பட்டை பகுதிகளில் ஏற்படும் வலிகள் எல்லாம் நமக்கு வந்து நுரையீரல் மற்றும் பெருங்குடல் பலவீனத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. The pain in the shoulder area indicates the problem in the lungs or large intestine or both. Pain in the neck, pain in the back,
indicates the kidney and bladder, the water element. And knee joints, முழங்கால் மூட்டுக்கள். நெக்கில் ஆரம்பிச்சு பின்னாடி அப்படியே ரெடியேட் ஆகி கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் போகக்கூடிய பெயினாக இருந்தாலும் சரி, நீ ஜாயின்ஸ் முழங்கால் மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, அது எதை இண்டிகேட் பண்ணுது? வாட்டர். அப்புறம் ஹெட் ஏக்கு, அப்புறம் பாடியினுடைய பாடி ஏக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் முழுக்க தசைகள் எங்கெல்லாம் வலி இருக்குதோ அவைகள் எல்லாம் இது ஃபுட்டு. அப்புறம் எல்போ ஜாயின்ஸு ப்ளஸ் ஸ்மால் ஜாயின்ஸு, ஒரு விரல்லையும் சின்ன சின்ன ஜாயின்ஸு, ரிஸ்ட்டு மணிக்கட்டில், இதனுடைய பெயின் எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுது? ஹார்ட்டு, பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் சாஞ்சியோ. இடுப்பு வலி indicates stomach and spleen. தோள்பட்டை பகுதியிலே ஏற்படும் வலிகளும் பலவீனங்களும் உலோகத்தின் மூலக்கூறுள்ள நுரையீரல் பெருங்குடல் பலவீனங்களின் அடையாளம் என்பதை நமக்கு இந்த மருத்துவம் அடையாளம் காட்டுகிறது. கழுத்திலிருந்து தொடங்கி கால் பாதம் வரையிலும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான வலிகள் மற்றும் முழங்கால் மூட்டுக்களிலே ஏற்படும் வலிகள் எல்லாம் நமக்கு நீரின் மூலக்கூறுள்ள சிறுநீரகங்கள் சிறுநீர் பையினுடைய பலவீனத்தை அடையாளம் காட்டுகிறது. தலையிலும் உடல் முழுக்க தசையிலும் ஏற்படும் எல்லா வலிகளும் மரத்தின் மூலக்கூறுள்ள கல்லீரல் பித்தப்பையினுடைய பலவீனங்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. முழங்கை மூட்டு, மணிக்கட்டு மற்றும் எல்லா விரல் இணைப்புகளிலும் ஏற்படும் வலிகள் எல்லாம் நமக்கு நெருப்பின் மூலக்கூறுள்ள இதயம், இதய உறை, சிறுகுடல், சாஞ்சியோவா என்னும் வெப்பக்கட்டுப்பாட்டு மண்டலத்தினுடைய பலவீனங்களை நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இடுப்பில் ஏற்படும் வலிகள் எல்லாம் நமக்கு மண் சார்ந்த, நிலம் சார்ந்த இரைப்பை மற்றும் மண்ணீரலினுடைய பலவீனங்களை நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்படி எந்த ஏரியாவில் பெயின் ஏற்பட்டால் எந்த ஆர்கன் டிஸ்டர்ப் ஆயிருக்குது, ஒன் ஆர் மோர், எய்தர் ஆர் போத், அந்த எலிமெண்ட்டோட சேர்ந்த ஒரு ஆர்கனோ, 2 ஆர்கனோ, இல்லை இன்னொரு ஆர்கனோ அல்லது 2 ஆர்கனோ எல்லாம் டோட்டலியாக நமக்கு அங்கே வீக் ஆகிருக்குதுன்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இவ்வளோ ஈஸியாக நமக்கு எந்த ஒரு டயக்னோசிங் பண்ணுறதுக்கும் வேறு வழியே இல்லை உலகத்தில். இதை விட ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஸ்கேன் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலோ எந்த ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கூட இந்த ஏரியாவில் வந்திருக்குன்னா எந்த ஆர்கன் அங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கின்றதெல்லாம் யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீன மருத்துவம் இவ்வளவு அற்புதமாக நமக்கு இந்த மாதிரி இடத்துல பெயின் இருக்குதா, ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்றதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது அருள்மழை பொழியக்கூடிய நேரம். அருளின் மழையில் நீங்கள் நனைவதற்கும், அருளின் நிழலில் நீங்கள் நடப்பதற்கும், அருள் என்னும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்குமான மிக பெரும் வாய்ப்பை நீங்கள் இந்த நிமிடத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. நெக்ஸ்ட், இப்படியெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் பெயின் வந்தா, பெயின் மட்டும் இல்லை வீக்காக இருந்ததுன்னா, இப்போ பெயின்னா பெயினே இல்லை, எனக்கு ஷோல்டரில் எனக்கு கூசுது, இல்லை ஷோல்டரில் ஒரு மாதிரி ஒரு அன்னீசினஸ் இருக்குது, ஷோல்டரில் மசில்ஸ்லாம் அஞ்சு போட மாதிரி இருக்குது, ஷோல்டரில் வீங்கின மாதிரி இருக்குது, இப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெயின் தானே சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லியேன்னு சொன்னால் எனி அப்நார்மலிட்டி அந்த ஏரியாவில் இருந்தால் இட் ரிலேட் டு த பர்டிகுலர் ஆர்கன். அதுதான் இண்டிகேஷன். நெக்ஸ்ட், எந்த மாதிரி வலி இருந்தால் என்ன எலிமெண்ட் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்.
எனக்கு உடம்பெல்லாம் குடையுதுங்க, குடைச்சலா குடையுது. குடையுதுன்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் குடையுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குடையிறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. குடைச்சல்னா என்னன்னு தெரியாமயே எனக்கு குடையுதுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் அந்த வார்த்தை குடைச்சல் வலிகள், the boring pain belongs to metal. இதை எப்படி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, புழு குடையுது, ஆசன வாயில புழு குடையுதுன்னு வச்சுங்களேன், அது லார்ஜ் இன்டெஸ்டைன். சில பேருக்கு தும்ம போகும்போதே மூக்கு வழியா வந்து நாக்கு பூச்சி வந்துடும். அது நாக்கு பூச்சி இல்லை, மூக்கு பூச்சி இல்லை, அது குடல் புழு. பேர் வந்து நம்ம நாக்கு பூச்சி சொல்றோம். வாந்தி எடுக்க போகும்போது சில பேருக்கு நாக்கு பூச்சி வரும். இப்போ நாக்கு வழியா வந்தா நாக்கு பூச்சி, மூக்கு வழியா வந்தா மூக்கு பூச்சி கிடையாது. மொத்தம் குடல்லேருந்து வெளியே வருது. அது எங்கேருந்து வருது? லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து வருது. அப்போ லங்ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனோ பலவீனம் அடைஞ்சிட்டாக்க அந்த மாதிரி நெளியக்கூடிய, ஒரு குறைஞ்சிட்டே போகக்கூடிய, புழு போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பெயின், இந்த போரிங் பெயின், அப்படியே உள்ள வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டே போற மாதிரி வரக்கூடிய பெயின் ஒருத்தருக்கு ஏற்படுமானால் அவங்களுக்கு வந்து என்ன எலிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா மெட்டல் எலிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ அது எது? எய்தர் லங்ஸ் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைன். எனக்கு தலையில கழுத்து வலி வந்துச்சு, அப்புறமா முதுகுக்கு போயிடுச்சு, அப்புறம் முதுகு இடுப்புக்கு வந்துச்சு, இடுப்புலேருந்து மறுபடியும் ஷோல்டருக்கு வந்துச்சு, ஷோல்டர்லேருந்து அது மாதிரி வந்ததுக்கு வந்து எனக்கு வந்து தைம் அந்த காஃப் மசிலுக்கு போயிடுச்சு, காஃப் மசில் காலுக்கு போயிடுச்சு, அப்புறம் வந்து கால் ஃபுட்டில் பெயினாக இருந்தது, திடீர்னு இடுப்புக்கு வருது, திடீர்னு கழுத்துக்கு போகுது, திடீர்னு தலைக்கு வருது. இப்படி வந்து இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ரேடியேட்டிங் பெயின் பிலாங்ஸ் டு வாட்டர் எலிமெண்ட். இட் மீன்ஸ் கிட்னி ஆர் யூரினரி பிளாடர் ஆர் போத். அப்புறம் நீ ஜாயிண்ட்டு, முழங்கால் மூட்டு வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட்டை குறைன்னு டாக்டர் சொல்கிறாரு, நடன்னு சொல்கிறாரு ஒரு டாக்டர், நடக்காதன்றார் இன்னொரு டாக்டர், மூட்டை மாற்றினோட ஒரு டாக்டர், முழங்காலே எடுத்தனோன்றார் இன்னொரு டாக்டர். நாங்கள் யார் பேச்சு தான் கேட்குறது? நாங்கள் என்ன தான் பண்ணுறது? ஏற்கனவே வரப்போகும்போது எனக்கு கழுத்தில் வலி இருந்துச்சு, எனக்கு ஏற்கனவே அப்புறம் ஷோல்டருக்கு போச்சு, அதுக்கப்புறம் வந்து இடுப்புக்கு வந்துச்சு, இப்போ முழங்காலுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஒரு பேஷண்ட் வந்தார், நெக்கவே அசைக்க முடியலன்ட்டு ஃபிசியோதெரப்பி அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 3 மாதம் 3.5 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து அவர் நெக் பெயின் குறைஞ்சி, கை கட்டவல் வரைக்கும் வலி, இந்த வலியெல்லாம் போய், முழங்க வலியெல்லாம் போய், இடுப்பு வரைக்கும் வலி வந்து இடுப்பு வலியும் போய் முழங்காலில் வந்து வலி நின்று போச்சு. நான் வந்து டெய்லியும் வந்து பிஸ்னஸ்க்கு போகிறவன், எனக்கு முழங்கால் வலி இருந்தால் நான் எப்படின்னு கேட்டார். இல்லை, முழங்கால் வலி வந்து அந்த இடத்துல இருந்து வந்து டெவலப் ஆகி கீழே வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து கணுக்காலுக்கு போய் அப்படியே போயிடுங்கன்னு சொன்னேன். போகிறதுக்குள்ளே நான் போயிடுவேன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டார் அவர். ஏன்னா பாதி தூரத்தை போய் நின்ட்டார் அவர். மதுரைக்கு போக வேண்டியவர் வந்து விழுப்புரம் தாண்டி போய் அங்கே வந்து உளுந்தூர்பேட்டைக்கிட்ட பஸ் வந்து இறங்கிட்டார் அவர். நான் போக முடியாது, மதுரை ஒன்றா வந்து சேரலன்னு சொல்லி நின்ட்டாருந்தாங்க. அது வந்து யாருடைய தப்பு? அப்போ இவ்வளவு அற்புதமாக இந்த சப்ஜெக்ட் இருக்க போகும்போது, இவ்வளவு அற்புதமாக அந்த சப்ஜெக்ட் அவருக்கு பயன்படும் போது, அங்கே அதுதான் முக்கியம். அவருக்கு எங்கே பெயின் இருந்துச்சு? நெக்கில் பெயின் இருந்த பெயின், ஷோல்டர் இருந்த பெயின், முழங்கைக்கு போச்சு, கட்டை வரல வரைக்கும் வலி இருந்தது. அது அப்படியே வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போய் இடுப்புக்கு வந்துச்சு, இடுப்புலேருந்து முழங்காலுக்கு போச்சு. அந்த இடத்துல ரெண்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்குதா இல்லையான்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான பேஷண்ட்டுக்கு வரப்போகும்போது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா உங்களுக்கு எங்கே வந்து பெனிஃபிட் கிடைக்குது, நீங்கள் ப்ரோக்ரஸ் நல்லா பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை வந்து ரிவர்ஸில் வரீங்களா அப்படின்றதுக்கான புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடம் தான் இது. எப்படி அவருக்கு பெனிஃபிட், எத்தனையோ பேருக்கு ரிவர்ஸ் கூட வந்திருக்குது. ஆனால் இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் கிடைச்சி பாதியில் நின்று போன பேஷண்ட் அவர். அப்போ அவர் எந்த காலத்துலையும் அதை நீக்க முடியுமானா நீக்க முடியாது, மருந்து மாத்திரைகளோட தான் வாழ முடியும். அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். அப்போ மருந்து மாத்திரைகள் முழங்கால் வந்து முழங்காலுக்கான மருந்துகளை எடுத்தாருன்னு சொன்னால் எந்த ஆர்கன் பாதிக்கும்? இப்போ முழங்கால் மூட்டுகள் எல்லாம் எதனுடைய பலவீனம் பேசணும்? இப்போ நம்ம கிட்னி அண்ட் பிளாடர், எய்தர் கிட்னி ஆர் பிளாடர் ஆர் போத். அப்போ சிறுநீரகங்கள், சிறுநீர் பையில நாளைக்கு பிரச்சனைகளை அவர் வந்து சந்திக்க போகிறார் இந்த பேஷண்ட். அப்படிப்பட்ட வலிமையான சப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்குது. ரிசல்ட்ஸும் அதே மாதிரி அவர் கிடைச்சிட்டே வந்துச்சு. உளுந்தூர்பேட்டில் இறங்கிட்டார் அவர். அதுக்காக உளுந்தூர்பேட்டைக்காரன்னு நினச்சிருக்காங்க அவரை. எக்ஸாம்பிள் இது. பீச் ஸ்டேஷனில் ஏறி தாம்பரம் போகிறதுக்கு பதில் அவர் வந்து பல்லாவரத்தில் இறங்கின மாதிரி முக்காசூரம் போயிட்டார். பல்லாவரம் தான் அவர் நடந்தே போயிடலாம், அவர் கிட்ட தான் நெருங்கிட்டார். அந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு இது. ரேடியேட்டிங் பெயின் பிலாங்ஸ் டு வாட்டர். எனக்கு மின்னல் வெட்டுற மாதிரி தெரிக்குது,
எனக்கு தலைவலி வெட்டி வெட்டி இழுக்குது, வெட்டி வெட்டி வலிப்பு வருது உடம்புல, கை கால்லாம் இழுக்குது, மின்னல் வெட்டும் வலிகள் எல்லாம் நெருப்பின் மூலக்கூறுள்ள இதயம், இதய உறை, வெப்ப கட்டுப்பாட்டு மண்டலம், சிறுகுடல் சார்ந்த வலிகள் அப்படின்றது நமக்கு செஞ்சு சொல்லி தருது. The lightning pain belongs to the fire element, organs, heart, pericardium, small intestine and Sanjo. எனக்கு தலையெல்லாம் கனமா இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் கனமா இருக்குது, மூஞ்செல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்குது, ஜுரத்தில் படுத்து எழுந்தெல்லாம் முடியல, உடம்பே வலிக்குது, உடம்பு நான் தூக்கின்னு போகிற மாதிரி இருக்குது, இடுப்பெல்லாம் கனமாக கடுத்து கிடக்குது, கால் தொடையெல்லாம் கனமாக இருக்குது, கை ரெண்டு கையும் அப்படியே வந்து ஷர்ட்டையும் போட முடியல, ப்ளவுஸையும் போட முடியல, கனமாக இருக்குது, கால்லாம் ரெண்டு காலும் தூண் மாதிரி இருக்குது, யானைக்கால் மாதிரி அப்படி தூண் மாதிரி அப்படியே வெயிட்டாக இருக்குதுங்க. எனக்கு போக மாட்டேங்குது, கனமாக இருக்குது, கனமாக இருக்குது. ஹெவினஸ் பிலாங்ஸ் டு எர்த், heaviness belongs to stomach, heaviness belongs to spleen. கனமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்னாங்கன்னு சொன்னா அது நிலத்தின், அதாவது மண்ணின் மூலக்கூறுள்ள மண்ணீரல் அல்லது இரைப்பை அல்லது மண்ணீரலும் இரைப்பையும் சேர்ந்து அங்கே பாதிப்படைந்திருக்கின்றது என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. எனக்கு உதடெல்லாம் இழுத்துக்குது, வாயில ஒரு ஓரமா இழுத்துக்குது, வயிறுல ஒரு இழுத்த மாதிரி வலிக்குது. Spasmodic pain belongs to wood. Spasmodic pain belongs to liver. Spasmodic pain belongs to gallbladder. இழுக்கும் வலிகள் எல்லாம் மரத்தில் எப்படி காற்று இழுத்துன்னு போகும், மரத்தை சாய்க்கும், இலைகள்லாம் அப்படி, இந்த கொடிகள்லாம் அப்படி சாயும் இல்லையா, இலை அந்த கிளைகளும் கொடிகளும் மரமும் எப்படி சாயும் காற்றுல, காற்று அடிக்கும்போது மரம் என்ன ஆகும் தெரியும் இல்லையா. அப்போ ஸ்பாஸ்மோடிக் பெயின் பிலாங்ஸ் டு wood based organs, liver and gallbladder. எனக்கு இழுத்து பிடிச்சிருக்குது, அப்படி இழுத்து இருக்குது, ஒரு பக்கமாக இழுக்குது, வாய் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுது, இந்த கண் ஒரு பக்கமாக இப்படி ஓரமாக இழுக்குது, எனக்கு உடம்பே ஒரு இப்படி சாஞ்ச மாதிரி நடக்கிற மாதிரி ஆகுது, இந்த மாதிரி எனக்கு இந்த பக்கம் இழுக்குது, எனக்கு அடிவேர் இழுத்து பிடிச்சிருக்குது. இழுத்து பிடிச்சிருக்குன்ற வந்து பெயினை பற்றி நம்ம பேசுவோம் அடிக்கடி. அப்போ அதெல்லாம் வந்து wood based organs, liver and gallbladder அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. எங்கே வலித்தால் என்ன உறுப்புகள் என்று சொல்லி தந்திருக்கின்ற இந்த மருத்துவம் எப்படிப்பட்ட வலிகள் இருந்தால் எப்படிப்பட்ட உறுப்புகள் பாதிப்படைந்திருக்கின்றது என்பதை நமக்கு அடையாளம் காட்டுது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட், இதுக்குள்ளேயே இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஷோல்டர்லாம் கனமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷோல்டர் ஏரியா பிலாங்ஸ் டு மெட்டல், கனமாக இருக்கிறது பிலாங்ஸ் டு எர்த். அப்போ அங்க வந்து எங்கெங்க யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? த எர்த் எலிமெண்ட் அலாங் வித் மெட்டல். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். முழங்கால்லாம் கனமா இருக்குது அப்படின்னு சொன்னா முழங்கால் பிலாங்ஸ் டு வாட்டர், கனமா இருக்கிறது பிலாங்ஸ் டு எர்த். அப்ப அங்க வாட்டர் அண்ட் எர்த் டிஸ்டர்ப் ஆயிருக்குது, ரெண்டு எலிமெண்ட். எனக்கு கழுத்துல வெட்டி வெட்டி இழுக்குது. கழுத்து என்பது வாட்டர், வெட்டி எடுக்கிறது என்பது ஸ்பாஸ்மோடிக் பெயின் பிலாங்ஸ் டு வுட். அங்க வுட் அண்ட் வாட்டர் அந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குது. அதே மாதிரி லைட்னிங் பெயினோட சேர்ந்து பேர்னிங் சென்சேஷனும் ஃபயர் தான்.
எனக்கு தலையெல்லாம் வந்து எரியுது, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னா ஹெட் ஏரியா பிலாங்ஸ் டு அந்த மசில்ஸு, பிரெயினுடைய வலி. வுட்டு, அந்த எரிச்சல்ன்றது ஃபயரு. ஃபயர் அண்ட் வுட் அங்கே டிஸ்டர்ப் ஆயிருது. அப்போ வந்து மரம் வந்து நெருப்பு பிடிச்சி எரியுது. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு கால் பாதம்லாம் வலிக்குது, ஆனால் தகத்தன்னு எரியுது, சுகராக இருக்குமா? சுகராக நமக்கு என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்கே எரிச்சல் பிலாங்ஸ் டு ஃபயர், அந்த கால் பாதம் வலி பிலாங்ஸ் டு வாட்டர். அப்போ நீரும் நெருப்பும் அங்கே விளையாடுது. அப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு ஸ்மால் ஜாயின்ஸ் எல்லாம் குடையுது, முழங்கையெல்லாம் குடையுது, குடைச்சலா இருக்கு, எனக்கு முழங்கையில குடைச்சலா இருக்கு. என்ன அது? ஃபயர் அண்ட் மெட்டல். இடுப்பு குடைச்சலாகுது, அது ஸ்டமக் அண்டு ஸ்டமக், ஸ்பிளீன் அண்டு லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த இடுப்பு குடைச்சல் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் வரவங்கலாம் இடுப்பு குடைச்சல் ஆகுது எனக்கு அப்படின்னுவாங்க. அப்போ குடைச்சல்ன்றதுக்கு என்னன்னு புரியாது அவங்களுக்கு. பட் இடுப்பு குறைஞ்சிருக்குது. இப்படி பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் அவ்வளோ அற்புதமாக நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாடியினுடைய நேச்சர். இது வந்து எந்த எலிமெண்ட் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணுது. நம்மளோட ஃபீசிபிலிட்டினா உருகும் தன்மை. இன்னும் சோறே ஒரு மாசமா போடாத மாதிரி இவன் வந்து அப்படியே மெலிஞ்சு கிடக்குறான் பத்தியா இவன். ஆனா 8 இட்லி வச்சாலும் சாப்பிட்றான். ஒரு குண்டா சோறு சாப்பிட்டு காலி பண்ணிடுறான் இவன். 8 தோசை சாப்பிட்டாங்க அவன். 4 பேர் சுட்டு வச்சு தோசை ஒரே ஆள் சாப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்தா சோறே போடாத மாதிரி ஐயோ பாவமா உட்காந்து நம்ம ஜேது அப்படின்னு பேசுறோம். உருகும் தன்மை. எவ்வளவு சாப்பிட்டாலும் மெலிஞ்சு போயிருப்பாங்க. அந்த ஃபீசிபிலிட்டி பிலாங்ஸ் டு மெட்டல். அடுத்தது, ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, உள்ளே உட்காந்துருப்பாங்க. கை காலெல்லாம் பார்த்தா பிசு பிசு பிசுன்னு தண்ணி சுரந்துட்டே இருக்கும். வேர்வை சுரப்பு. ஃப்ளூயிடிட்டி பிலாங்ஸ் டு வாட்டர். ஒரு வேலையும் பார்க்க மாட்டான், ஆனால் இன்னும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, இன்னும் இந்த நிலத்துல போய் ஊற்றி வந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் பார்த்தீங்களா? ரிஜிடிட்டி பிலாங்ஸ் டு வுட். ஏசியிலேயே 24 மணி உட்காந்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் உடம்பு எரியுது எரியுது எரியுதுன்றான். உள்ளங்கால் எரியுதுன்றான், உள்ளங்க எரியுன்றான், சுகர் ஆர்ட் செக் பண்ணுறான்னா அது இல்லைன்றான். எரிச்சல் எரிச்சல், உடம்புல கம்பஷன் பிலாங்ஸ் டு ஃபயர். நான் 2 இட்லி தாங்க சாப்பிட்றேன், ஆனால் பாருங்க எவ்வளோ குண்டா இருக்கேன், நான் ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை. அப்போ கூட நான் அந்த எவ்வளோப்பா சாப்பிட்றேன், எங்கத்தாக்கல்ல அரிசி வாங்குறேன்னு கேட்குறாங்க என்ன பார்த்தாக்க. அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி, வளமாக இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பிலாங்ஸ் டு எர்த். நான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து சாப்பிட்றேன், அப்போ கூட வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து உடம்பு குறைக்கவே முடியல என்னால். நான் என்னதாங்க பண்ணுறது? கன்சிடர் த எர்த்து. டிஸ்கோஸ் பண்ணுங்க எர்த் எலிமெண்ட்டை.
இந்த 5 எலிமெண்ட்டுக்கான எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. நம்ம எண்டோக்ரைன் பற்றி அடிக்கடி பேசிட்டே இருக்கிறோம். அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸில் அது ஒரு பார்ட்டு. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் அட்ரினல் அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு சுப்ரா ரீனல்னு பேர் இருக்கு. இந்த சுப்ரா ரீனல் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்னிக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து ஒரு குடை மாதிரி இருக்கும். கொடைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னால், ரீனல் ஏரியா அப்படின்றது வந்து வாட்டர் ஏரியா. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்னி அப்படின்றது பிலாங்ஸ் டு வாட்டர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு அதுக்கு வந்து இருக்குது. ஆனால் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ கருமேகங்கள் சூழ்ந்தால் தானே அங்கே வந்து மழை கிடைக்கும். நமக்கு மழையில் தான் தண்ணி கிடைக்க போகுது. கண்ணதாசன் சொல்கிற மாதிரி, வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பிருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ. எந்த மேகங்கள் வந்து மழை தரக்கூடிய மேகங்கள் அப்படின்னு சொன்னால், கருப்பாக இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் மழை தரக்கூடிய மேகங்கள். இப்போ வந்து மேகம்ன்றது எதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலான்னா, காற்றோடு தான் ஒப்பிட முடியும். அடர்த்தியான காற்று, கலைந்து செல்லாத ஒரு காற்று மண்டலம் தான் வந்து மேகங்கள். ஆனால் அது இதோடைய இருப்பிடம் எங்கே இருக்குது? கிட்னி மேலே இருக்குது. கிட்னின்றது வாட்டர் எலிமெண்ட்டு. அதுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? மெட்டல் தான் அதனுடைய மதர், அங்கேருந்து கிடைக்குது. அப்போ மெட்டலுக்கான ஒரு நாளமில்லா சுரப்பி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து அட்ரினல் சுரப்பி. அப்போ அட்ரினல் பிலாங்ஸ் டு மெட்டல். வாட்டருக்கான கிளான்ஸ் இப்போ நாளமில்லா சுரப்பி இது நாளமில்லா சுரப்பி கிடையாது. வாட்டர் எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகக்கூடிய 2 சுரப்பிகள் வந்து, ஒன்று டெஸ்டிஸ், இன்னும் ஓவரிஸ். பெண்களுக்கு வந்து ஓவரிஸு, ஆண்களுக்கு டெஸ்டிஸ். அடுத்தது உட்டுக்கான ஒரு நாளமில்லா சுரப்பி தைமஸ்.
இந்த தைமஸ் வந்து உட்டோட கனெக்ட் ஆகுது. உட்டோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தைமஸ் கிளாண்ட் வந்து பர்த்ல இருந்து இருக்கும். அட் பியூபர்ட்டி வந்து இது டிஸப்பியர் ஆயிடும். நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, விதை டிஸப்பியர் ஆனாதான் செடி முளைக்கும். உட் இல்லையா அது? விதையாவே இருந்தா செடி எப்படி முளைக்கும், மரம் எப்படி வரும், காய் எப்படி, கனி எப்படி, பூ எப்படி, முட்டை எப்படி? அதனால டிஸப்பியர் ஆனாதான் இங்க வந்து கரெக்ட். இது அப்பியரன்ஸ்லயே இருந்துச்சுன்னு சொன்னா இங்க ராங். தைமஸ் பிலாங்ஸ் டு wood. அடுத்தது 2 சுரப்பிகள், இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. ஒன்று பிட்யூட்ரி, இன்னொன்று தைராய்டு. தைராய்டுன்னு சொன்னால் தைராய்டு ப்ளஸ் பேராதைராய்டு, பிட்யூட்ரி. இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஃபயர் எலிமெண்ட் கனெக்ட் ஆகுது. அப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஃபயர் எலிமெண்ட் நமக்கு தெரியணும். அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சாஞ்சியோவோ, பெரிகார்டியம், ஹார்ட்டு, எங்கே வேணா இருக்கலாம். இந்த 2 விஷயங்களையும் பார்க்கும்போது எனக்கு ஒபிசிட்டி, குண்டாயிட்டே போகிறோன்றதோ, உடம்பு வந்து எனக்கு வந்து வளர்ச்சியே இல்லை க்ரோத் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறதோ, ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு, அதுக்கப்புறமா வந்து பிட்யூட்ரி. இந்த 2 கிளாண்டுக்குள்ளே தான் வந்து உடம்புனுடைய வளர்ச்சி இன்மை, டுவார்ஃப்ஸ், இந்த டுவார்ஃப்ஸ்னா குள்ளர்கள், குள்ளமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ரொம்ப பீஸ் பாடி, இல்லை ரொம்ப வந்து அவங்க வந்து வளர்ச்சியே இல்லை, க்ரோத்தே வந்து இல்லை இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது அது ஃபயரோட வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபயர் எலிமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து வளர்ச்சி இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வளர்ச்சிக்கும் ஃபயருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பச்சையம் வேணும்னா என்ன வேணும், என்ன இருக்கணும் அங்கே? சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். சூரிய ஒளியிலேருந்து தான் பச்சையம் உற்பத்தி ஆகுது. அப்போ வந்து சூரியன் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வெளிச்சம் வந்து பார்த்தா தான் பயிர் வளரும். வளரதா இருந்தாலும் சரி, வாசம் தரதா இருந்தாலும் சரி, அங்கே வெப்பம் இருக்கணும். இப்போ மலையில் விளையக்கூடிய எந்த ஒரு விஷயமும், பூவோ காயோ ஃப்ரூட்டோ, ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்கும். மலையை விட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் ஸ்மெல் வரும். இப்போ மலையில் வரக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒன்றும் வந்து நமக்கு மலையில் ஃப்ளவர்ஸ்ன்றது வந்து மனசில் ஒரு ஆரோக்கியம், அதாவது ஒரு பிரமிப்பான விஷயம். நம்ம ஹில் ஸ்டேஷன் போயிட்டோம், அங்கே ஃப்ளவர்ஸ் ஷோ பார்த்துட்டோம்னு. ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ளவருக்கும் அவ்வளோ வந்து ஸ்மெல் இருக்காது. ஹீட்டான இடங்களில் விளையக்கூடிய பூக்கக்கூடிய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வாசம் தரக்கூடிய பூக்கள். இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் இருந்து தான் நம்ம புரிஞ்சு முடியுது. சப்ஜெக்டில் யாரும் எழுதி வைக்கல அதை. சப்ஜெக்டை படிக்க படிக்க நமக்கு ஒன்று ஒன்றா புரிஞ்சிட்டே வருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது பூ மலரணுன்னாலும் வெயில் வேணும், ஹீட் வேணும். ஒரு பயிர், நெற்பயிர், இல்லை கரும்பு, இல்லை வேற எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, அந்த வானத்திலேருந்து அந்த வெளிச்சம், நெருப்பு, அந்த சூரியன் அது மேலே பட போகும்போது தான் வளர்ச்சியே கிடைக்கும். அப்போ அந்த ஃபயர் எலிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் growth இருக்கும். ஃபயர் எலிமெண்ட்டில் வந்து ஏதாவது ஸ்டாக்னேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் growth வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும், இல்லை ஓவர் growth இருக்கும், அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். 5 எலிமெண்ட் முடிஞ்சிச்சா? ம், சொல்லியா? எர்த் எலிமெண்ட்டை பற்றி சொல்லலை, சொல்லியா? கன்ஃபார்மா? எர்த் எலிமெண்ட்டை பற்றி சொல்லியா இன்னும் நான்?
நோ சொல்றாங்க. ரோஹி பாத்திமா. எர்த் எலிமெண்ட்னா என்னென்ன ஆர்கன் இருக்கு? எர்த் எலிமெண்ட் என்ன ஆர்கன் இருக்கு? ஸ்டொமக் இருக்குது இல்லையா? ஸ்டொமக் இருக்க போகும்போது எந்த நோய்க்கு வந்து சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க? டயபெட்டிஸ் சொல்றாங்க ஒருத்தர். அப்ப சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்கன்னா டயபெட்டிஸ் வந்துட்டாக்கா எந்த நாளமில்லா சுரப்பி வேலை செய்யல? போட்டாங்க பேங்க்ரியாஸ். அப்ப இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சது. எந்த நாளமில்லா சுரப்பி எர்த் எலிமெண்டோட ரிலேட் ஆகுது? பேங்க்ரியாஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக். பேங்க்ரியாஸ் ரிலேட்டட் டு த எர்த் எலிமெண்ட். இந்த 5 எலிமெண்ட்டுக்கும் இந்த சுரப்பிகள், இந்த நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளான்ஸ் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்க போகும்போது நமக்கு ஒரு பேஷண்ட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டயக்னோசிங் பண்ணுறதுக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த இடம் நமக்கு எவ்வளோ அற்புதமாக நமக்கு புரியுது. பீனியல் கிளாண்டை இப்போ இதோட கனெக்ட் ஆகலை, இங்கே எதுவும் கனெக்ட் ஆகலை. பீனியல் கிளாண்ட் இதுக்குள்ளே வரல, இந்த 5 எலிமெண்ட்டுக்குள்ளே வரல. அடுத்தது சீசன். ஒவ்வொரு சீசனும் ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீசன் ஆட்டம். ஆட்டம் சீசன் அப்படின்னு சொன்னா இலையுதிர் காலம். அது ஏன் ஆட்டம்னு பேர் வச்சா இங்கிலீஷ்காரன் தெரியல. காற்றினுடைய ஆட்டம் இருக்கனால தான் அந்த இலையெல்லாம் போதும். ஆட்டம் சீசன் பிலாங்ஸ் டு மெட்டல். காற்று இல்லையா, உலோகம் எதோட நம்ம கனெக்ட் பண்றோம்? காற்றோட கனெக்ட் ஆகுது. காத்து வீசக்கூடிய காலம் காத்து காலமா இல்லாம எப்படி இருக்க முடியும்? கார்த்திகை மாதத்தின் அடர்ந்த இருட்டு. அடர்ந்த இருட்டுனாலே அது மழைக்காலம் இல்லையா? முதல் விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அட்ரினல், அதாவது சாரி, இந்த அட்ரினல் அதாவது ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் எந்தெந்த மாசத்துல வருது? ஆகஸ்ட். இதெல்லாம் ஆட்டம் தான். இதுதான் ஆட்டம் சீசன். இப்போ இந்த ஆட்டம் சீசன்ல மெட்டல் பிலாங்ஸ் டிசீசஸ் நமக்கு கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி காட்டும். இல்லை இது டாமினண்ட்டாக இருந்தால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு மெட்டல் எலிமெண்ட் நல்லா ஒர்க் பண்ணும், அவங்க பாடியில் டாமினண்ட்டாக இருந்தால்.
அந்த டாமினில் அந்த அந்த ஆர்கன் வந்து இந்த எலிமெண்ட் வந்து வீக்கான பேஷண்ட்டாக இருந்தாக்க இந்த சீசனில் வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஆட்டம் சீசன். அடுத்தது வந்து வின்டர். வின்டர் வந்து குளிர்காலம், பிலாங்ஸ் டு வாட்டர். வாட்டர் வின்டர். ஏன்னா தண்ணீர் வந்து உடம்புல வந்து நமக்கு சூழ்ந்து போகும்போது குளிர் அடிக்கும் உடம்புல. பச்சலில் குளிக்கும் போது, மழை நனையும் போது, தண்ணி கை காலில் படப்பும் போது குளிர் ஏற்படும். அப்போது இந்த குளிர்காலம் அந்த சீசன் வந்து நம்ம இதோட கனெக்ட் ஆகுது, வாட்டர் எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. அடுத்தது ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன் எது? வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் தான் வந்து பூக்கள்லாம் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய நேரம், நிறைய காய்கள் விளையக்கூடிய நேரம், நிறைய கனிகள் கிடைக்கக்கூடிய நேரம், சீசனல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம். அடுத்தது வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டும் காலம் எது? சம்மர். சும்மா இருந்தாலும் நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான் சம்மர். சும்மான்றத தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆச்சு சம்மர். அப்போது இந்த மாதிரி நமக்கு ஆக்ஷன் கொடுக்கும் நேரம், அந்த ஹீட்டான நேரங்களில் உடம்புல என்ன வரும்? வேர்க்குரு, கொப்பளங்கள், அதிகமான ஸ்வெட்டிங், வேர்வை, இது மாதிரியான வந்து இப்போ அது மாதிரி வந்து இப்போ நமக்கு சீதபேதி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஹீட்டான வரக்கூடிய நோய்கள். இப்போ யூரின் போகிறது வந்து அவுட்புட் கம்மியாயிடுறது, யூரின் எரிச்சல், யூரினில் போகக்கூடிய இடத்துல வலி, இதெல்லாம் வந்து சம்மரில் வரக்கூடிய கஷ்டங்கள். அந்த அந்த வந்து ஃபயர் எலிமெண்ட் வீக்காக இருக்கக்கூடிய உடம்புல, ஃபயர் ஸ்ட்ரென்தண்டாக இருக்கக்கூடிய உடம்புல வந்து அது பேலன்ஸ் பண்ணிக்கும். ஃபயர் டைமில், ஃபயர் காலங்களில் வந்து இன்னும் அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸு. இந்த பேஷண்ட்ஸ் இல்லை, பர்சன்ஸ். பேஷண்ட்ற வார்த்தையை வந்து பர்சன்ஸ்னு மாற்றிக்கலாம். நம்ம பர்சன்ஸு, நம்ம ஏன் பேஷண்ட் பேசணும்? அடுத்தது இந்த ஆட்டம் சீசனுக்கும் சம்மருக்கும் நடுவில் லாங் சம்மர், முதுவேனில். தமிழில் வேனில்னா சம்மர், முதுவேனில். இந்த முதுவேனில் காலம் வந்து இங்கே தான் வந்து எர்த் எலிமெண்ட்டு. இந்த எர்த் எலிமெண்ட்டில் தான் வாந்தி பேதியெல்லாம் ஆகும். ஏன்னு சொன்னால் ஸ்டொமக் வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் வாந்தி பேதி ஆகிற டைம் இதுதான். உடம்பு வெயிட் போடுற சீசன், வெயிட் லூசிங் சீசன், இதெல்லாம் உடம்பு கனமாக இருக்கிறது அதிகமாகிறதோ, கனமாக இருந்தது குறைஞ்சி போயிடுறதோ இந்த சீசன் நடக்கும். திடீர்னு நான் வந்து வெயிட் குறைஞ்சிட்டேன், ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க, சீசன். திடீர்னு நான் வெயிட் போட்டிருக்கிறேன், சீசன். ஏன்னா எர்த் பேஸ்டு, அவங்க எர்த் பேஸ்டு வீக்னஸா, எர்த் பேஸ்டு ஸ்ட்ரெங்தண்டா அப்படின்றத பொறுத்து டிசீசஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த மாதிரி சீசன்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸை கொடுக்குது. நான் வந்து எப்போவுமே நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. நான் எப்போவுமே வந்து ஹீட்டாக தான் சாப்பிடுவேன், நான் எப்போவுமே சிக்கன் தான் சாப்பிடுவேன். வந்து மார்ச் ஏப்ரல் மாதத்தில் எனக்கு சிக்கன் ஒத்துக்கலை. அது மாதிரி வந்து எனக்கு நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு வந்து திடீர்னு என் வருஷம் வருஷம் அம்மா பார்க்குது, இப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நாம் வந்து நேற்று என்ன சாப்பிட்டாங்க, நேற்று எங்கே இருந்தாங்க, அந்த மாதிரி தூங்காமல் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியோடவே நிறுத்திடக்கூடாது. பேசிக் கொஸ்டின்ஸ் இது. உனக்கு யூரின் போச்சா, மோஷன் போச்சா, பசி எடுத்துச்சா, தூங்குனையான்ற கேள்வியெல்லாம் பேசிக்கு. இதை தாண்டி வந்து நம்ம இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே டைப்பாக உள்ளே போகும்போது ஒவ்வொரு சீசனும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை 1 இயருடைய கணக்கு எடுத்து பார்க்கணும். நம்ம இப்போ சர்க்கரைக்கு எப்படி வந்து இப்போ அப்பப்போ செக்அப் பண்ணுறதுலாம் வந்து ஃபாஸ்டிங்கில் பண்ணுற சர்க்கரை வேறு, அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு பண்ணுற சர்க்கரை வேறு, அப்புறம் ரேண்டமாக பண்ணுற சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பண்ணுற சர்க்கரை வேறு, அப்புறம் 3 மாதத்தினுடைய அக்யூமுலேட்டட் சுகர் லெவலை செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு வேறு. இப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்துச்சு இல்லையா? 3 மாதத்தினுடைய அக்யூமுலேட்டடு அந்த அந்த அக்யூமுலேட்டடு லெவல் என்னன்ற பார்க்குறது வந்து இப்போ அட்வான்ஸு.
இந்த மாதிரி ஒவ்வொரு காரணமும் எதனால் ஏற்படுது. அப்போ இந்த 1 இயருடைய நம்ம என்ன பண்ணுறோம், ஹிஸ்ட்ரியை வந்து அவங்கள்ட்ட வாங்கணும். ஒரு பேஷண்ட் எடுத்தோம்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையை இன்றைக்கே சால்வ் பண்ணுறதுக்காக இல்லை அக்குபங்க்சர். நாட் ஃபார் த அக்யூட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்யூட் டிசீசஸ். இது ப்ரொலாங்கடாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களுடைய ட்ராவல் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 இயருடைய ட்ராவல் எடுத்து நம்ம வந்து கேட்க கேட்க போகும்போது தான் நமக்கு வந்து முழுசாக புரிஞ்சிக்க முடியுன்ற இடத்த புரிய வைக்கக்கூடியதான் சீசன்ஸ். எனக்கு வந்து திடீர்னு பேதி ஆச்சு. அப்படியே நான் சாப்பிட்டேன். நேற்று நான் மாம்பழம் சாப்பிட்டேன். நேற்று எங்கே மாம்பழம்லாம் முடிஞ்சு இப்போ 3 மாதம் ஆகுது. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தினுடைய விளைவுகள் இன்னைக்கு பேதி ஆகலாம். அந்த எலிமெண்டட் டைமில் அவங்களுக்கு வந்து வெயிட் காட்டுது. நான் அன்னைக்கு சாப்பிட்ட ஒரு சிக்கன் இன்னைக்கு ரிசர்வ் பண்ணலாம். இந்த சீசனுடைய டைமில் அவங்க உடம்பு பலவீனப்பட்டிருக்குது. திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த சீசனுடைய டைமில் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அவங்க மெயின்டைன் இப்போ என்னைக்கு பண்ணாங்களோ அதோடைய பின்விளைவுகளை இந்த விஷயத்தில் அனுபவிக்கிறாங்க. நான் அன்னைக்கு மெயின்டெனன்ஸுக்கு எனக்கு ஒன்றுமே ரிசல்ட்டே வரல. செஞ்சு செஞ்சு பார்த்தேன், வேஸ்ட்டு தான். எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன். நான் நல்லா மெயின்டைன் பண்ணேன், ஃபுட்லாம் மெயின்டைன் பண்ணி பார்த்தேன், நான் டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நல்லா ஆகிடுவாங்க. அப்போ அந்த எலிமெண்ட் பேஸ்டு டைம் வரப்போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அப்போது எனக்கு ரிசல்ட்டே வரலன்னு ஒரு பேஷண்ட் இன்னும் போயிடுவாங்க, திடீர்னு நல்லா ஆகிடுவாங்க. அப்படி எப்படி ஆகிடும், அந்த எலிமெண்ட் டைமில் வந்து வரப்போ நல்லா ஆகிடும், அதுக்குள்ளே இன்னும் போயிட்டுருப்பாங்க. அப்போ நான் வந்து அங்கே போய் போய் அலைஞ்சு பார்த்து வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே கேட்கல, ஆனால் எதுவுமே செய்யாமல் இருந்தே நல்லா ஆயிடுச்சு பாரு. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்லா தான் வேலை செய்யுது. நம்ம தான் தேவையெல்லாம் போய் அலைஞ்சி வீண் செலவு பண்ணிட்டோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், அலைஞ்சிட்டோம், காசு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நாம் என்ன பண்ணணும், நம்ம பேச்சை கேட்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருந்தாக்க கண்டினியூட்டியாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு அட்லீஸ்ட் 1 இயர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் போது சீசனை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா 5 சீசனும் வரணும்னா 1 வருஷம் வேணும் நம்ம கணக்கு. அப்போ 1 வருஷத்தோட கணக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா? போன வருஷத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்களேன் பார்க்கலான்ட்டு அவங்களும் யோசிச்சு வைக்கணும். நீங்கள் வந்து போன வருஷம் எங்கெங்கே போனீங்க? இப்போ இன்றைக்கி இந்த மாதம் வந்து இப்போது செப்டம்பர்னு சொன்னால், போன செப்டம்பர்லேருந்து நீங்கள் ட்ராவல் ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம். செப்டம்பர் எங்கே இருந்தீங்க? அது அக்டோபரில் எங்கே இருந்தீங்க? நவம்பரில் எங்கே இருந்தீங்க? டிசம்பரில் என்ன பண்ணீங்க? என்ன மாதிரி பண்ணீங்க? எங்கே எஜுகேஷன் எங்கே இருந்துச்சு? நீங்கள் அங்கேருந்து ட்ராவல் எங்கே இருந்துச்சு? எங்கே ரூம் போட்டு தங்கியிருந்தீங்களா? ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? எந்த மாதிரியான உங்களுடைய சூழ்நிலை இருந்துச்சுன்றதை நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். அப்படி அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டு நமக்கு நிறைய விஷயங்கள சொல்லி தர்றது மட்டும் இல்ல, அவங்களையும் யோசிக்க வைக்கும் இது. ஓ! இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்ட்டா இருந்தா தான் நம்ம உடம்பு நல்லா மெயின்டெயின் ஆகுதுன்றத சப்ஜெக்ட்டு அவங்களுக்கும் புரியுது. நாமளும் அவங்கள வந்து முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள். பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். யோசிச்சு பாருங்க இந்த இடத்த. என்னை யாரென்ற அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள். உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள். பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள். பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். அப்போ 1 இயர் டிராவல் நமக்கு தெரியணும் இல்லையா முதல்ல? 1 இயர் நடந்திருக்குது. பீரியட்ஸ் பிரச்சனையா? போன வருஷம் இப்படிதாங்க இருந்தது ஒரு 2 மாசம். அப்புறம் தானா சரியாயிடுச்சு. திரும்பவும் இந்த வருஷம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிராவல் எங்க இருக்கணும்? அப்ப இந்த மாசங்கள்ல உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது. சரி இந்த ஒரு 3 டெலிவரில 4 டெலிவரில 2 டெலிவரி நார்மலா ஆயிடுச்சுங்க. 2 டெலிவரி சிசேரியன் ஆயிடுச்சு. அப்ப எந்தெந்த மாசத்துல டெலிவரி ஆயிருக்குது? அப்ப அந்த 10 மாசம் வரை இந்த கன்சீவ் ஆகக்கூடிய மாசங்கள யோசிச்சு பார்க்கலாம். யோசிச்சு பார்க்க போம்போது ரிலேட் பண்ணோம்னு சொன்னா, ஓ! இந்தந்த மாசங்கள்ல கன்சீவ் ஆயிருக்க போம்போது இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதனால டெலிவரி இந்த டைம்ல வருது. இந்தந்த மாசங்கள்ல வந்து இது மாரி ஆகும்போது இப்ப ஆகல. அப்ப நார்மல் டெலிவரிக்கும் இந்த மாரி சிசேரியனுக்குமான அந்த இது டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு நம்மள யோசிக்கணும் நம்ம இந்த மாரி. அந்த மாதிரியான யோசனைகள நமக்குள்ள தரக்கூடியது தான் இந்த சீசன்ஸ். அப்போ அந்த சீசன்ஸ்ன்றது ஒரு பேஷண்ட்டினுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட 1 இயர் டிராவல நம்ம வந்து எடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த சீசன்ஸ். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்டும் விளையக்கூடிய சீசன் நமக்கு தெரியும். இந்த சீசன்ல இது வராது, மாம்பழ சீசன்ல வராது, மாதுளம்பழ சீசன் முடிஞ்சு போச்சு, ஆரஞ்சோடைய சீசன் இதுதான், கத்திரிக்காயோட சீசன் இதுதான். கத்திரிக்காயோட சீசனுக்கு ஏன் பேர் கத்திரிக்காய்? கத்திரி வெயில்ல தான் அந்த விளைச்சல் அற்புதமா இருக்கும். அப்போ அந்த கன்டென்ட் ஆஃப் அந்த எக் ஃப்ரூட் அந்த வந்து பிரிஞ்சால் வந்து என்னன்னு சொன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஹீட். அப்ப கிட்னி ஃபெயிலியர்ல வந்து கத்திரிக்காய் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்க போம்போது, எவ்வளோ அற்புதமா அது வேலை செய்யுதுன்றத நம்ம வந்து இந்த ஃபுட் தெரப்பியில வந்து நம்ம படிக்க போறோம். இந்த இடத்துல அது வந்து கத்திரிக்காய் கிட்னி ஃபெயிலியர்ல ரொம்ப அற்புதமாக பயன்படுதுன்னு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க இது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப ஏன் வருது? கத்திரி நேரத்தில அது விளைச்சல் தரக்கூடியதுனால அதுக்கு பேர் கத்தரிக்காய். சரி. வெப்பமான பூமியில தான் அது விளைஞ்சுச்சுன்னா நல்லா நல்ல காயா கிடைக்கும் அது நமக்கு. குளிர்ந்த இடங்கள்ல விளையக்கூடிய கத்திரிக்காய்கள்ல பயன்கள் குறைவா இருக்கும்.
இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து சீசனோட ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழத்தை பற்றி பேசணும், பலாப்பழத்தை பற்றி பேசணும். இதெல்லாம் வெயில் காலத்தில் தான் நம்ம வருது. அதே நேரத்தில் வந்து வாழைப்பழம் ஆண்டு முழுவதும் நம்ம கிடைச்சி தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் விளையக்கூடிய வாழைப்பழங்கள்லாம் வந்து ஒரு சில சீசனில் கிடைக்கிறது இல்லை. இல்லைனா விளைச்சல் குறைவாக இருக்குது, இல்லை விளைச்சல் இல்லாமல் போயிடுது. ஒரு சில சீசனில் அதிகமாக விளையுது. இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகும்போது மிகப்பெரிய விரிவான சப்ஜெக்ட் தரக்கூடியது சீசன்ஸு. நமக்கு என்ன பண்ணணும்னா 1 இயர் ஒரு பேஷண்ட்டுடைய ட்ராவலை நம்ம வந்து நம்மள கரெக்டாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து எங்கே இருக்கிறாங்க, வேர் தே ஆர் அண்ட் வேர் டு கோ அப்படின்ற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது தான் சீசன்ஸ். மழைக்காலம் தான் குளிர்காலம்னு சொன்னோம். நீ பனிக்காலத்தை இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற. பனிக்காலம் என்பது வசந்த காலம். அது ஜனவரிக்கு அப்புறமா வர்றது இல்லையா? சீசனுடைய தமிழ் மாசங்கள் தெரியும் இல்லையா? சீசன்ஸ் வந்து தமிழ் மரபுல வந்து 4ஆ பிரிப்பாங்க. கோடை காலம்னா என்னது? பங்குனி, சித்திரை, வைகாசி. அதுக்கு அடுத்த சீசன் ஆனி, ஆடி, ஆவணி. அதுதான் வந்து ஆட்டம் சீசன். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை புரட்டி போடும் மழைக்கால காலம். மார்கழி, தை, மாசி இது 3 வந்து பனிக்காலம். இதான் வசந்த காலம். மறுபடியும் பங்குனி, சித்திரை, வைகாசி அது கோடை காலம். அவங்க 4ஆ பிரிக்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லாங் சம்மர் கொஞ்சம் கொண்டு வர்றோம், ஆட்டமில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதை வந்து எர்த் எலிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். தமிழ் மரபில் ஏன் எர்த் எலிமெண்ட் தனியாக பிரிக்கலனாக்கா, எல்லாமே மண்ணை சுற்றி தானே இருக்குது. மண் அப்படின்ற சென்டர் பார்ட்டு நம்ம மற்ற 4 சுற்றி இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போது 4 சுற்றி இருக்குதுன்னு சொல்ல போகும்போது நமக்கு மைண்ட் என்ன வருது இப்போ அப்படின்னு சொன்னால், திசைகள் வருது. திசைகள் என்னது? டைரக்டர். அப்போ 4 திசை தான் இருக்குது. 5ஆ போடணும் இப்போ பிரிக்கணும் இல்லையா? அப்போ வெஸ்ட் பிலாங்ஸ் டு மெட்டல். வெஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து பிலாங்ஸ் டு நார்த், பிலாங்ஸ் டு வாட்டர். சவுத் பிலாங்ஸ் டு ஃபயர். ஈஸ்ட் பிலாங்ஸ் டு wood. And ground belongs to earth. Ground. தரை. Surface. கிழக்கிலிருந்து தான் வந்து wood element இல்லையா? இப்பதான் பேசணும். பசுமையான தாவரங்கள்லாம் வளரணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? வெப்பம் வேணும். சூரியன் எந்த திசையில் உதிக்குது? கிழக்கு. கிழக்கே உதித்ததம்மா. அப்போ அந்த சூரியனுடைய உதிக்கக்கூடிய திசை வந்து கிழக்கா இருக்கனால அந்த வுட்டுடைய growth வரணும்னு சொன்னா அந்த வெப்பம் வந்து கிடைக்க போகும்போது வருதுன்றதுனால தான் ஈஸ்ட் பிலாங்ஸ் டு wood. நார்த் பிலாங்ஸ் டு என்னது? வாட்டர். இப்போ தண்ணி இருக்குதான்னு பார்க்கக்கூடிய பூமியை செக் பண்ணக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட்.
இப்போ செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணக்கூடியவங்க வந்து நார்த் ஈஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ரேர் தான் வேறு ஏரியாவுக்குள்ள தண்ணி தேடுறது. ஒரு பூமியில் எடுத்தோம்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு தண்ணி கிடைக்கும். இப்போ இந்த ரூமை பொறுத்தவரை நார்த் ஈஸ்ட் இந்த பக்கம், இந்த மூளை, அது வந்து பிலாங்ஸ் டு வாட்டர். அப்போ நார்த்தே வாட்டர் தான். இல்லை அதிகமாக தண்ணி கிடைக்கிறது நார்த் ஈஸ்ட், இந்த மூலையில், இந்த கார்னர் பார்ட், ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த நார்த். அப்போ இங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ இப்படி கொட்டுது, மேலேருந்து கொட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து தான் வந்து ஃபயர் மேலே வரும் இல்லையா. வாட்டர் வந்து ஃப்ளோ, ஃபயர் வந்து ரைஸ். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் எது? நார்த்துக்கு எது ஆப்போசிட்டு? சவுத் பிலாங்ஸ் டு ஃபயர். கரெக்டாக இருக்கா? இப்போ வுட்டு வந்து ஈஸ்ட்னு சொன்னால் இந்த வுட்டை வந்து ஆட்டங்காண வைக்கிறது யாரு? மெட்டல் எங்கே இருப்பாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன் எங்கே? நேராக பார்த்துட்டு போன ஆட்டை வைக்கிறேன் பாருங்கண்ணா. கண்ணதாசன் வரிகளில் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா. கொடினா என்னது? பிளான்ட்டு ஈஸ்டில், காற்று வெஸ்ட்டு. இது அசைறனால இந்த காற்று கிடைக்குதா, இல்லை இந்த காற்று வந்து தான் அசைக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஒரு பாட்டில். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் மட்டும் தான் நேருக்கு நேரம் என்ன நடக்குது பார்த்துட்டு இருக்க முடியும். அவன் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு இருப்போம். இவன் அவனை பார்ப்பான், இவனை பார்ப்பான். எப்படி நார்த்துக்கு ஆப்போசிட் ஈஸ்ட்டோ, இது சவுத்தோ, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டு வெஸ்ட்டு. நான் எல்லாத்துக்கும் பொது தான், நான் நடுப்புற தான் உட்காந்துருப்பேன் சொல்கிறது யார்? எர்த்து, கிரவுண்டு. அதுக்கு எல்லா சைடும் எழுந்து தான் சொல்கிறது தான் அது. பூமி என்ன சொல்லுது? எல்லாம் எழுந்து தான். ஆல் ஆர் மைன், ஆல் பிலாங்ஸ் டு மீ. இந்த திசைகளை வச்சு நம்ம பார்க்க போகும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு திசைகளில் இருக்க போகும்போது வரக்கூடிய கஷ்டங்களும் இல்லை ரிலீஃபும் அவங்க பிலாங்ஸ் டு எந்த எலிமெண்ட்ன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு சப்ஜெக்ட் டீப் இது, அதனால் இப்போ போக வேணாம். நம்ம இதை வந்து அந்த பாயிண்ட் செலெக்ஷனுக்கான வந்து எப்படி ரிலேட் பண்ணோன்னு வரப்போகும்போது இதை பற்றி பேசுவோம் நம்ம. இப்போ சீசன்ஸ், டைரக்ஷன்ஸ். ஓகே, சீசனை பற்றி பேசும்போது டைரக்ஷன் உள்ளே வந்துடுச்சு இல்லையா. இந்த சீசன் அப்படின்னு சொல்ல போகும்போது திசைகளும் எந்த திசைகளோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு உள்ளே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டேஸ்ட். பஞ்சன்ட். பஞ்சன்ட்னா என்னது? காரம். நாக்கை பஞ்சு பண்ணுறது, பொத்தல் போடுறது. இப்போ காரம் பிலாங்ஸ் டு எது? மெட்டல். மெட்டலுடைய சென்ஸ் ஆர்கன் எது? சென்ஸ் ஆர்கன் மெட்டலுக்கு நோஸு. காரம் உள்ளே போன என்ன ஆகும்? மிளகா நெடி அடிக்குதுன்னா, மிளகா வறுக்கிறாங்க ஒரு இடத்துல, தும்மல் வரும். அப்போ காரம் பிலாங்ஸ் டு மெட்டல். மெட்டலை சீண்டி பார்க்குறது யாரு? காரம். வாட்டருக்கான டேஸ்ட் எது? கிட்னினாலே டாக்டர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நிறைய உப்பு சேர்த்துக்கணும் உடம்புல, என்ன டபுளாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் கிட்னி கரெக்ட் ஆகிடும் சொல்கிறாங்களா இல்லையா?
ஏன்னா கிட்னி ஃபெயிலியரில் டபுள் உப்பு சேர்க்கணும். கரெக்டா? இதுதானே? ம். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவோ. அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குது. அது மாதிரி மொத்த பேரும் தூங்கிட்டாங்க போடுது. அடேங்க அப்பா. ம். அப்போ உப்பு சேர்த்தா கிட்னி சுருங்கிடும். ஒருத்தர் மெசேஜ் போடுறாங்க, தூங்கல சார். அப்போ உப்புன்றது வந்து எதோட கனெக்ட் ஆகுது? ஆமா. உப்புக்கும் தண்ணிக்கு என்ன சம்பந்தம்? லார்ஜஸ்ட் வாட்டர் ஏரியா வந்து கடல் தான் இல்லையா? கடல் நீர் வந்து எப்படி இருக்குது? சால்ட்டி. ஏன் சால்ட்டியாக இருக்கிறது தனி சப்ஜெக்ட், மிகப்பெரிய சப்ஜெக்ட். அக்குப்பஞ்சல் இப்போ பேச முடியாது, யோசிக்கலாம். நீங்கள் வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கை வந்து கற்றுக்க வந்தீங்கன்னா அப்போ பேசலாம். ஆக மொத்தத்தில் உப்பு வந்து எங்கே போய் வந்து தப்பு பண்ணுது? ஆமாம், தப்பி எடுக்குது கிட்னியை. சால்ட் பிலாங்ஸ் டு வாட்டர். அடுத்தது சவர் டேஸ்ட். சவர் என்னது? புளிப்பு, புல்சு. புளிப்பு பிலாங்ஸ் டு ஓட். அப்ப என்ன பண்ணுது? புளிப்பு எதை டிஸ்டர்ப் பண்ணுது? உப்பு எதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு? கிட்னியை. உப்பு அப்போ புளிப்பு எதை டிஸ்டர்ப் பண்ணுது? புளிப்பு எதை டிஸ்டர்ப் பண்ணுது? லிவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா சிம்பிளா வந்து லிவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சாப்பிட்ற பொருள் சொல்லுங்க. அதாவது சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதோ உள்ள சாப்பிட்றாங்க. எது? மதுபானம். குட். ஆல்கஹால். பதநீர். இந்த தென்னை மரத்தில் இறக்கக்கூடிய அல்லது பனை மரத்தில் இறக்கக்கூடிய நீருக்கு வந்து பதநீர்னு பேரு. இந்த பதநீரை வந்து புளிக்க வச்சா என்னது? பதநீரை புளிக்க வச்சா கல்லு. கோதுமை இருக்கு இல்லையா? கோதுமையை வந்து ஊற வச்சு புளிக்க வச்சா என்ன கிடைக்குது? பிராந்தி. திராட்சையை வந்து புளிக்க வச்சு கெட்டு போக வச்சு புளிக்க வச்சா என்ன ஆகுது? வைன். பார்லியை வந்து புளிக்க வச்சு என்ன கிடைக்குது? பி ஃபார் பார்லி, பி ஃபார் பீர். என்ன இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்லை, அப்படியா? ரொம்ப தேவையில்லை அது. என்ன ஆக மொத்தத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து கெடுத்து சாப்பிட்டோம்னா அதுக்கு வந்து கெடுதல். கெடுக்கிறதுனா எப்படி? அது புளிக்க வச்சிருந்தோம்னா அது கெட்டு போகுது. புளிச்சு போச்சுன்னா நம்ம தூக்கி எறிகிறோம்ல. மாவெல்லாம் புளிச்சு போயிட்டா, பால் புளிச்சு தூக்கி தூக்கி எறிஞ்சிடுறோம். ஆனால் இவங்க புளிக்க வச்சு தான் சாப்பிட்றாங்க. உள்ள வந்து பூமிகளை புதைச்சி வச்சு அந்த காலத்தில். இப்போ வந்து வேற மாதிரி புதைச்சி வச்சு அதை பழசாக 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 அது புளிப்பு ஏறிட்டே இருக்கும். புளிப்பு ஏற ஏற அது போதை தரும். புளிப்பெல்லாம் போதை தருவன, போதை தருவனவெல்லாம் புளிப்பு. ரெண்டு சப்ஜெக்ட் இதுலயே வைஸ் வெர்சா. போதை தருவதெல்லாம் புளிப்பு. புளிப்பு வந்து எதை தருகிறது? போதை தருகிறது. இப்போ நம்ம சாப்பாடுலயே பிரியாணியை விட நமக்கு இப்போ வந்து அற்புதமாக பிடிக்கிறது வந்து கட்டு சாதம் தான். கட்டு சாதம் என்னது? தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் எல்லாம் வந்து புளிப்பேறான உணவுகள். ஒரு முட்டையை வந்து அவிச்சு சாப்பிட்டா விட டேஸ்ட்டாக இருக்கிறத விட கார குழம்புல போட்டு ஊற வச்சா டேஸ்ட்டு வேற.
அதுவும் புளித்தண்ணியில் ஊற வச்சு அந்த கட்டு சாத்துக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்டோம்னா அதனோட டேஸ்ட் வேறு. போதை தருவதெல்லாம் புளிப்பு, புளிப்பெல்லாம் போதை தருவன. அப்போ அது எதை கெடுக்கிறது? கல்லீரலை கெடுக்கிறது, பித்தப்பையை கெடுக்கிறது, இரத்த நாளங்களை கெடுக்கிறது, கண்களை கெடுக்கிறது. அதே மாதிரி கசப்பு அடுத்தது. வாய் கசந்து போயிருந்தாக்கா அவனுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னா வாய் கசப்பா இருக்கும். காய்ச்சல், ஜுரம். பாராட்டுக்கள் இப்ராஹிம், ஸ்பீடா இருக்கிற. முதலியும் வந்து நீ மதுபானத்தை சொன்ன, இப்போ வந்து ஜுரத்தை சொல்லிட்ட. காய்ச்சல் வந்து கசப்பு உணர்ச்சி நமக்கு இருந்ததுன்னா நமக்கு காய்ச்சல் அடையாளம் காட்டுது. அப்ப கசப்பெல்லாம் நெருப்பு. அதே மாதிரி இந்த விறகு அடுப்பு கிட்ட நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. விறகு அடுப்பு எரிய போகும்போது கிட்ட போனோம்னா வாய் கசக்கும் அந்த ஹீட்னால. நான் நிறைய இடங்கள்ல அதை வாட்ச் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. குறிப்பா விறகு அடுப்பு வந்து எங்க வீட்டுலலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ம், நம்ம பப்பர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பிரியாணி செய்ய போகும்போது அங்கே வந்து மேற்பார்வை பார்க்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்திருக்கிறேன். அப்போல்லாம் கசக்கும் நாக்கு. ஏன்னா அப்போ தெரியாது. இது தெரிஞ்சனால அது தெரியாமல் மறந்துடுச்சு, அது மறந்துட்டேன். இப்போ வந்து இது தெரிஞ்சதுனால அதை இப்போ தெரியுது எனக்கு. வாய் கசக்குது எனக்கு, அங்கெல்லாம் போய் நிற்கும் போது வாய் கசக்கும். இது சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு உணர்வு இது. இதை ரிலேட் பண்ணி பார்க்குறேன் இப்போ. அப்போ நெருப்பு வந்து கசப்பு கொடுத்தா வந்து என்ன ஆகும்? ஃபயர் எலிமெண்ட்டு டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்தது இனிப்பு. இனிப்பு கொடுத்தா எந்த ஆர்கன் டிஸ்டர்ப் ஆகும்? இப்போ நெருப்புன்னு சொல்லியாச்சு, அது ஃபயர் இல்லையா? ஹார்ட்டு, பெரிகார்டியம், சேஞ்சியோவோ, சிறுகுடல். சரி, அடுத்தது இனிப்பு. இனிப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? எதுவும் வேலை செய்யாது டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் சொல்றது என்ன சொல்றாங்க? குடலும் இல்லை, ஸ்டமக்கும் இல்லை. ஸ்வீட்டு சாப்பிடாங்க, ஸ்வீட்டு கம்மி பண்ணுங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்க, சர்க்கரையை வந்து போடாமல் டீ சாப்பிடுங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, டயபெட்டிஸ். அப்போ என்ன வந்து அங்கே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க டாக்டருங்க? பேங்க்ரியாஸ் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்க ரிவர்ஸில் வராங்க. அப்போ இனிப்பு எதை கெடுக்குது? மண்ணை கெடுக்குது, மண்ணீரலை கெடுக்குது, இரைப்பையை கெடுக்குது. ஸ்வீட் சாப்பிட போகும்போது ஸ்டொமக்கும் ஸ்ப்ளீனும் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு ரூட் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் கணையம் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நமக்கு சயின்ஸ். இது டேஸ்ட். அடுத்து டீத்து. மூக்கு கீழே இருக்கிற ரெண்டு பெரிய பெரிய பற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மெட்டல். அதுக்கு நேராக கீழே ரெண்டு இருக்கு இல்லையா கீழ்த்தாடையில், அது ரெண்டும் வந்து ஃபயர். புரிஞ்சுடுதா?
டீத் பிக்சர் டீத் பிக்சர் போடு. காட்டு. லாஸ்ட் பல்லு மேலே ஒன்று கீழே ஒன்று. ஜூமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, ஷேர் பண்ணு. இப்போ வந்து எத்தனை பல்லா இருக்குது? அதாவது 4 4 8 பல்லு முடிஞ்சுதா? மேலே லாஸ்ட்டு, இந்த லாஸ்ட்டு, கீழே இந்த லாஸ்ட்டு, கீழே இந்த லாஸ்ட்டு, இந்த 4 வந்து விஸ்டம் டீத் பிலாங்ஸ் டு வாட்டர். எட்டு பல்லு முடிஞ்சுதா? லாஸ்ட் இந்த விஸ்டம் டீத் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 4, இந்த விஸ்டம்க்கு முன்னாடி ஒரு 4, கீழே விஸ்டம்க்கு முன்னாடி ஒரு 4, இந்த லாஸ்ட் விஸ்டம்க்கு முன்னாடி ஒரு 4. மொத்தத்தில் இது 4 4 × 4 ஈக்குவல் டு 4. 16 பிலாங்ஸ் டு wood. மீதம் இருக்கக்கூடிய 4 பல்லு வந்து மீதம் இருக்கக்கூடிய 4 பல்லும் வந்து இப்போ மீதி 4 பல்லு இருக்கா? எத்தனை பல்லு இருக்கு? 8 பல்லு இருக்கு. 2 பல்லு மெட்டலுக்கு சொல்லியாச்சு, 2 ஃபயருக்கு சொல்லியாச்சு, 4 வாட்டர் சொல்லியாச்சு. எத்தனை ஆச்சு? 8 பல்லாச்சா? 16 பல்லு வந்து வுட்டுக்கு சொல்லியாச்சு. 16 24, மீதி வந்து 8 பல்லு. இந்த சிங்க பல்லு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த 2, இந்த 2, இந்த 2, இந்த 2, மொத்தம் 8 பல்லு வந்து பிலாங்ஸ் டு எர்த்து. இது அப்புறமா உங்களுக்கு பிக்சர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வாட்டி, நெக்ஸ்ட் டைமு.
இந்த மாதிரி இந்த 5 எலிமெண்ட் தியரியில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன ஆர்கன்ஸு, இன் ஆர்கன்ஸ் எது, யாங் ஆர்கன்ஸ் எது, ஆர்கன் கிளாக் எது, சென்ஸ் ஆர்கன்ஸ் எது, அப்புறம் சென்சஸ்லாம் என்னென்னது, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா எது, அதுக்கப்புறமா வந்து இதோட டைமிங் என்ன, கலர்ஸ் என்ன, சீசன் என்ன, டேஸ்ட் என்ன, இதனுடைய வாட்டர் ஃப்ளூயிடிட்டி எப்படி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும், அடுத்தது வந்து இதனுடைய பெயின் எப்படி இருக்கும், பெயின் இந்த ஏரியாவில் இருக்கும், அதுக்கப்புறம் இதனுடைய எண்டோக்ரைன் கிளான்ஸு ஆர் கிளான்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் டீத் எப்படி இருக்குது, டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் இதனுடைய நேச்சர், பாடி நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ இதில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து அவங்கள வந்து இதை எதோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்த்துங்க. இமேஜின் இல்லை, முதல்ல வந்து நீங்கள் வந்து மைண்டில் இமேஜின் பண்ணியே பாருங்களேன். பார்த்துட்டு சரியாக இருக்குமான்றதை அவங்களோட நேச்சரோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 5 எலிமெண்ட் தியரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவருக்கு டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அது எங்கே இருக்குது, இந்த மாதிரி டேஸ்ட்டு நாக்கில் இருக்குது, எனக்கு கசப்பாக இருக்குதுன்னு சொன்னாருக்கா அப்போ ஜொரம் அடிச்சிச்சா நம்ம கேட்போம் சாதாரணமாக. இப்போ அதை தாண்டி என்ன செய்யணும், வாயில் கசப்பு தெரியுதா, அப்போ பிலாங்ஸ் டு ஃபயரா, ஃபயர்னாக்க இப்போ எந்த டைமில் அப்படின்னு அப்படி டெவலப் பண்ணணும். எந்த ஆர்கன் டைமில் அவங்க டிஸ்டர்ப் ஆகுது, எந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, எந்த பல்லு டிஸ்டர்பன்ஸ் வருது, எந்த மாதிரி பாடி நேச்சரில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, உங்கள் மசில்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு, பெயின் எப்படி ரெடியேட் ஆகி போகுது, எந்த ஏரியாவில் பெயின் இருக்குது, எந்த மாதிரி கனமாக இருக்குதா இல்லை வந்து 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 வெட்டி வெட்டி இழுக்குதா, எந்த மாதிரி இருக்குது, இப்படின்னு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வந்து உங்களுக்கு யார் வந்து டீப்பாக வந்து இன்வால்மெண்ட் இருக்குதோ அவங்கள பற்றி டயக்னோஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது என்ன பண்ணுங்க, பேப்பர் எடுத்து அவங்களுடைய நேம் எழுதுங்க. நேம் எழுதிட்டு ஏஜ் எழுதுங்க. ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டேட் போடுங்க. ஏன்னா இந்த டேட்டில் அவருடைய எந்த ஏஜ்னு தெரியணும் நமக்கு. போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு எந்தெந்த டயக்னோசிங்லாம் வந்து இதில் இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணிட்டே இருங்க. அவங்களுக்கு அவன் சொல்கிற பதிலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சில விஷயங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நான் ஐயோ இது எனக்கு தெரியவே இல்லை, யோசிச்சு பார்க்கல, இது மாதிரி எனக்கு புரியல, எல்லா டைம் தான் எனக்கு வலி எல்லா டைம் தான் இருக்கும், எனக்கு வந்து இந்த மாதிரி எப்போயுமே தான் கசப்பு இருக்கும், இல்லை சில டைமில் புளிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றி மாற்றி இப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. பரவாயில்லை, என்ன சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இதிலிருந்து உங்கள் பேஷண்ட்டை ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு பேஷண்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்கன்றதுக்கான இடம் இதுதான். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 5 எலிமெண்ட் தியரி என்ன சொல்லுன்றதோ நம்ம ஃபர்தராக பார்க்க தான் போகிறோம். இப்போ டைம் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ நம்ம பார்க்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்றதை வந்து அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக உள்ள உங்களுக்கு சொல்லித்தரலான்ற இடத்துக்கு என்னை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்திங்க. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறி ஒரு வழியும் அல்ல, அவனுடைய கோபத்திற்காலான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்களின் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும்பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழ்பவர் என்றால் அவர்களுக்கு இம்மை மறுமை எனும் இருவேறு உலகங்களிலும் வெற்றியை தந்த அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.